என் அத்தை லண்டனில் இருந்து திரும்பிய போது அவரது பேச்சில் ஒரு வித்தியாசமான இனிமை இருந்தது. அவர் எப்போதும் கடுமையான தொனியில் பேசுவார். ஆனால் அன்று அவர் அப்பாவின் முன் உட்கார்ந்த போது அவரது குரலில் நான் இதற்கு முன் உணராத ஒரு மென்மை இருந்தது. அப்பா வழக்கம் போல் கூலி வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் ஆடை முழுவதும் மண் ஒட்டி இருந்தது. அவரது சோர்வு அவரது கண்களில் தெரிந்தது. அவர் அத்தையை பார்த்ததும் கைகளை துடைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்தார். அத்தை தனது குரலை செருமிக் கொண்டு, அண்ணா, என் வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நாளை நான் இருப்பேனா இல்லையா என்று தெரியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என் இதயத்தில் புதைந்து கிடந்தது. என் மருமகள் வேறு யாரும் இல்லை. உன் மகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை கேட்டதும் அப்பாவின் கண்கள் பிரகாசித்தன. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அம்மா அடுப்பில் இருந்து கையை எடுத்துவிட்டு ஆச்சரியத்துடன் அத்தையை பார்த்தார். அத்தை என் அருகில் வந்து என் தலையில் கை வைத்து, இவள் மிகவும் அன்பான குழந்தை. என் மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகளைத்தான் நான் விரும்புகிறேன் என்றார். நான் அமைதியாக இருந்தேன். உள்ளே ஒரு வித்தியாசமான சத்தம் இருந்தது. ஆனால் வெளியே ஒரு வார்த்தை கூட வரவில்லை. சில நாட்களில் விஷயங்கள் முன்னேறின. லண்டனில் வசிக்கும் என் அத்தையின் மகனின் விசா மற்றும் ஆவணங்கள் பற்றி பேசப்பட்டது. திருமண தேதியும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் விடைபெறுவது பற்றி அத்தை தெளிவாக கூறினார். என் மருமகள் பாஸ்போர்ட் மற்றும் விசா எல்லாம் தயாரான பிறகுதான் அவளை அழைத்துச் செல்வேன். என் மருமகளை நேராக லண்டனுக்கு அழைத்துச் செல்வேன். மணப்பெண்ணாக அழைத்துச் செல்வேன். இந்த விஷயம் அனைவருக்கும் பிடித்திருந்தது. எங்களை போன்ற ஏழைகள் நாள் முழுவதும் தினக்கூலி வேலை செய்து பிழைப்பவர்களுக்கு இது ஒரு கனவை போல இருந்தது. அம்மா இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். அக்கம் பக்கத்து பெண்கள் பொறாமையுடன் பார்க்க தொடங்கினர். எல்லோரும் இந்த பெண்ணின் அதிர்ஷ்டத்தை பார், மணப்பெண்ணாக லண்டனுக்கு போவாள் என்று சொன்னார்கள். திருமணத்திற்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ஆனால் ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது. திருமணத்தின் ஒவ்வொரு சடங்கும் செய்யப்பட்டு என் கணவருடன் 7 அடி சுற்றி வந்தபோது என் இதயத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் என் முகத்தில் அமைதி இருந்தது. அப்பா சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். ஒருவேளை நான் முதல் முறையாக அவரை விட்டு எப்போதும் பிரிந்து செல்வதாலும் அதுவும் இவ்வளவு தூரம் செல்வதாலும் இருக்கலாம். நான் சில நாட்கள் அப்பாவுடன் இருந்தேன். என் கணவர் லண்டன் சென்று விட்டார். ஆனால் என் அத்தை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார். அவர் மருந்து கொண்டு வந்தார். என் அருகில் உட்கார்ந்தார். என் இளைய சகோதரிக்கு சாக்லேட் கூட கொண்டு வந்தார். திருமண நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்து சில பெண்கள் மட்டுமே வந்திருந்தனர். அத்தை என்னை அவரே தயார் செய்தார். அழகான சிவப்பு நிற ஆடை, லேசான ஒப்பனை மற்றும் என் கழுத்தில் ஒரு சிறிய தங்க சங்கிலி. இது என்னுடைய முதல் சம்பாத்தியம். நான் எனக்காக வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது இது உன் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்றார் அத்தை. சில நாட்கள் கழித்து அத்தை, இப்போது நாங்கள் உன்னை பிரித்து அழைத்துச் செல்வோம் என்றார். நான் தலையை மட்டும் அசைத்தேன். விடைபெறுவதற்காக நாங்கள் அத்தையின் வீட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. இது ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைவது போல இருந்தது. அங்கே எல்லாம் முறையாக இருந்தது. எனக்காகவே ஒரு அறை தயார் செய்யப்பட்டிருந்தது. வெள்ளை திரைச்சீலைகள், நறுமணமுள்ள மெழுகுவர்த்திகள் மற்றும் படுக்கையில் ரோஜா இதழ்கள். முதல் இரவு என் அத்தை என்னுடனே இருந்தார். அவர் என் தலையணையின் அருகில் அமர்ந்து என் தலைமுடியில் விரல்களை வைத்து பழைய கதைகளை சொன்னார். என் அம்மாவும் என்னை இப்படித்தான் தூங்க வைப்பார். என் தலைமுடியில் விரல்களை வைத்து அவர் எனக்கு நிறைய அன்பு கொடுப்பார். நான் தனியாகவும் தூங்க முடியும் என்று 2வது இரவு நான் அவருக்கு புரிய வைக்க முயன்ற போது அவர் சிரித்துக் கொண்டே வெளியே சென்றார். நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தேன். ஒரு அறிமுகமில்லாத கணவன், ஒரு புதிய வீடு மற்றும் ஒரு நாடு என்னிடம் நெருங்கி வந்தது. ஆனால் இவை அனைத்திலும் ஒரு அமைதி இருந்தது, ஒரு வெறுமை. 3வது இரவு எனக்கு ஒரு போன் வந்தது. நான் அறையில் உட்கார்ந்திருந்தேன். அத்தை போன் செய்து, பேசு, அவர் உன்னிடம் பேச விரும்புகிறார் என்றார். நான் போனை காதில் வைத்தேன். ஹலோ, வணக்கம் என்று மெதுவாக சொன்னேன். நீ நலமாக இருக்கிறாயா? அவரது குரலில் உணர்ச்சிகள் இல்லை, பெரும் சம்பிரதாயமாக இருந்தது. ஆம். பிறகு சிறிது நேரம் அமைதி இருந்தது. இன்னும் சில நாட்களில் எல்லாம் தயாராகிவிடும்.
பிறகு நாம் லண்டனில் சந்திப்போம். சரி என்று நான் சொன்னேன். போன் துண்டிக்கப்பட்டது. இது அவருடன் நான் பேசிய முதல் மற்றும் கடைசி அழைப்பு. 4வது இரவு. என் அத்தை, மகளே, இன்று பரிசோதனை உள்ளது. எனவே சீக்கிரம் கிளம்ப வேண்டும். லண்டனுக்கு செல்வதற்கு முன் அனைத்து மருத்துவ அறிக்கைகளும் அவசியம் என்றார். அதிகாலையில் நான் தயாரானேன். அத்தையின் ஆடைகளை எடுத்து அவற்றை ஒழுங்காக வைக்க எனக்கு உதவினார். பிறகு நாங்கள் ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவமனை சுத்தமாக இருந்தது. கவுண்டரில் அத்தை ஆவணங்களை எடுத்து யாரிடமோ பேசினார். பிறகு ஒரு செவிலியர் வந்து எங்களை ஒரு பக்கம் அழைத்துச் சென்றார். அத்தை என்னுடன் இருந்ததால் நான் நிம்மதியாக இருந்தேன். அறைக்குள் நுழைவதற்கு முன் அத்தை என் கையை பிடித்தார். வழக்கமாக எடுக்கும் சில சோதனைகள் தான் இருக்கும், பயப்படாதே. அறைக்குள் ஏற்கனவே ஒரு மருத்துவர் இருந்தார். சரியான வயதில் உள்ள ஒரு மனிதர், கண்ணாடி அணிந்து வெள்ளை கோட் போட்டு முகத்தில் ஒரு புன்னகையுடன். அத்தை மருத்துவரின் காதருகில் சென்று நான் கேட்க முடியாதபடி ஏதோ சொன்னார். மருத்துவர் தலையசைத்து பிறகு என்னை பார்த்து இங்கு உட்காருங்கள் என்றார். நான் சோபாவில் உட்கார்ந்தேன். அவர் என் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்து சில கேள்விகளை கேட்டார். பிறகு ஒரு ஊசி போட வேண்டும், இரத்த பரிசோதனைக்கு முன் இது அவசியம் என்றார். நான் என் கையை நீட்டினேன். பிறகு ஒரு ஊசி குத்தப்பட்டது. பிறகு உலகம் மங்கலாக தொடங்கியது. சில நொடிகளில் எல்லாம் மங்கலாகி விட்டது. நான் கண் விழித்த போது என் தலையின் பின்புறம் கடுமையான வலி ஏற்பட்டது. என் சுற்றுப்புறங்கள் அனைத்தும் அசைந்து கொண்டிருந்தன. தரையில் இல்லை, தண்ணீரின் மேல் இருப்பது போல. என் கண்களுக்கு முன்னால் மர சுவர்கள் இருந்தன. கூரையில் ஒரு இரும்பு சங்கிலி மற்றும் ஒரு பல்பு மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அறையில் ஈரப்பதம் மற்றும் நாற்றத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டது. நான் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் என் உடல் யாரோ பிழிந்தது போல இருந்தது. என் கையில் ஊசி குத்திய காயம் இருந்தது. கைகளில் பலவீனம் இருந்தது. மூச்சு விடுவதும் கடினமாக இருந்தது. என் கால்களில் காலணிகள் இல்லை. நான் அணிந்திருந்த ஆடைகளும் மாற்றப்பட்டிருந்தன. அவை தளர்வாகவும் விசித்திரமாகவும் இருந்தன. ஒரு மருத்துவமனை அல்லது சிறை உடை போல. அறையில் ஜன்னல் எதுவும் இல்லை. ஒரு சிறிய திறப்பு மட்டுமே இருந்தது. அதில் இருந்து கடலின் நீல நிறம் தெரிந்தது. நான் தவழ்ந்து அதன் அருகில் சென்றேன். கீழே ஆழமான அமைதியான முடிவில்லாத தண்ணீர் இருந்தது. வெகு தூரம் வரை நீல நிறம் மட்டுமே தெரிந்தது. சில பறவைகளின் சத்தங்கள் கேட்டன. நான் தரையில் இல்லை, ஏதோ ஒரு வெளிநாட்டு கப்பலில் இருக்கிறேன் என்று என் மனதில் முதலில் தோன்றியது. கதவில் இரும்பு கம்பிகள் இருந்தன. வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. அறையின் வெளியே ஒரு மெதுவான சத்தம் கேட்டது. யாரோ ஒரு அந்நிய மொழியில் பேசிக் கொண்டிருந்தனர். சில மொழிகள் எனக்கு புரியவில்லை. சில சிரிப்பு சத்தங்கள், சில கனமான காலடி சத்தங்கள். பிறகு திடீரென்று கதவு திறந்தது. ஒரு அறிமுகமில்லாத பெண் உள்ளே வந்தாள். சரியான வயதுடையவள். அவள் நிறம் கருப்பாக இருந்தது. முகம் வட்டமாக இருந்தது. அவள் கையில் ஒரு தட்டி இருந்தது. அதில் 2 ரொட்டிகள், கொஞ்சம் பன்னீர் மற்றும் ஒரு பாட்டில் தண்ணீர் இருந்தது. அவள் என்னை பார்க்கவில்லை. வெறுமனே என் முன் வைத்து சாப்பிடு என்றாள். அவளது குரலில் ஒரு விசித்திரமான கடுமை இருந்தது. நான் எங்கே இருக்கிறேன் என்று பயத்துடன் கேட்டேன். ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. என்னை ஏன் இங்கு கொண்டு வந்தார்கள்? அவள் திரும்பி செல்லும் போது, நீ அதிகம் கேள்வி கேட்காமல் இருப்பது உனக்கு நல்லது என்று மட்டும் சொன்னாள். பிறகு கதவு மீண்டும் மூடப்பட்டது. அதனுடன் வெளியே இருந்து சிலரின் குரல்கள் கேட்கத் தொடங்கின. நான் நீண்ட நேரம் தட்டையே பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பசியின் உணர்வு எங்கோ மறைந்து விட்டது. எனக்கு எதுவும் புரியவில்லை. இவர்கள் யார்? என்னை எங்கே அழைத்து வந்து விட்டார்கள்? நான் விற்கப்பட்டு விட்டேனா? அடுத்த சில மணி நேரம் அமைதியாக கழிந்தது. நான் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தேன். என் மனதில் ஒரு மங்கலான உணர்வு மட்டுமே இருந்தது. நாள் எப்போது கழிந்தது, இரவு எப்போது வந்தது என்று தெரியவில்லை. பிறகு சிறிது நேரம் கழித்து வெளியே இருந்து சத்தம் கேட்டது. ஒரு புதிய பெண் கத்திக் கொண்டிருந்தாள். நான் கதவின் அருகில் சென்றபோது குரல்கள் தெளிவாக கேட்டன. என்னை விடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை, ப்ளீஸ். பிறகு ஒரு பலத்த சத்தம் கேட்டது, யாரோ தள்ளப்பட்டது போல. சிறிது நேரம் கழித்து அவளது அலறல்களும் கூச்சல்களும் நின்றன. அடுத்த நாள், அல்லது ஒருவேளை அது இரவு நேரமாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை.
3 ஆண்கள் வந்தனர். கதவை திறந்தனர். அவர்களில் ஒருவர் உயரமாகவும் கருப்பாகவும் இருந்தார். மற்ற இருவரின் கைகளில் காகிதங்களும் கோப்புகளும் இருந்தன. எழு, எங்களுடன் வா. நான் பயந்து, எங்கே அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அமைதியாக எங்களுடன் வா, அதிகம் கேள்வி கேட்காதே. அவர்கள் என் கையை பிடித்து என்னை நிற்க வைத்தனர். என் கால்கள் நடுங்கின. ஆனால் அவர்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக என்னை இழுத்து வெளியே கொண்டு சென்றனர். நீண்ட மற்றும் குறுகிய நடைபாதை, துருப்பிடித்த சுவர்கள், சில அடிக்கு ஒரு முறை கம்பிகளால் அடைக்கப்பட்ட கதவுகள். வழியில் நான் இன்னும் சில பெண்களை பார்த்தேன். அனைவரும் இளமையாக இருந்தனர். எல்லோரும் பயந்து சுருங்கி இருந்தனர். சிலர் கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தனர். சிலர் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தனர். நான் ஒரு பெரிய அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கு சில மேசைகள், ஒரு கணினி மற்றும் என் கோப்பை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் இருந்தார். வயது 21, திருமணமானவள். ஆம், அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தனர். பிறகு ஒருவன் மற்றவனிடம் ஆங்கிலத்தில் சந்தை மதிப்பு சரிதான் என்றான். என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த வார்த்தைகள் சந்தை மதிப்பு மட்டும் என் மனதில் சிக்கிக் கொண்டன. அவர்கள் என்னை மீண்டும் அறைக்குள் விட்டனர். வெளியே செல்லும் போது அவர்களில் ஒருவன் கதவில் இருந்த கம்பிகளை பலமாக அடித்து, இன்று இரவு காவல் மிகவும் கடுமையாக இருக்கும், தயாராக இரு என்றார். எதற்கு தயாராக இருக்க வேண்டும்? என் கண்களில் இருந்து கண்ணீர் வரவில்லை. என் உடல் எல்லா உணர்வுகளையும் சூனியமாக்கியது போல. நான் வெறுமனே உட்கார்ந்தேன். என் கைகளால் என் முகத்தை மூடிக்கொண்டேன். அப்போது எனக்கு அந்த ஆள் நினைவுக்கு வந்தது. நான் அத்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றபோது அப்போது என் அதிர்ஷ்டம் மாறவில்லை. மாறாக என் விலை நிர்ணயிக்கப்பட்டது போல. அப்போது எனக்கு அவரது வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. இது என்னுடைய பொறுப்பு. இது அவர்களின் பொறுப்பாக இருந்தது. என்னை விற்று விடுவது. என் கேள்விக்கு பதில் கிடைத்தது. ஆனால் அதன் உண்மை மிகவும் வலிமையானது. ஆம், நான் விற்கப்பட்டு விட்டேன். அறையின் வெளியே காலடி சத்தம் கேட்டது. இப்போது இது தினசரி நிகழ்வாகிவிட்டது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை யாராவது வந்து தண்ணீர் அல்லது ரொட்டியை வீசிவிட்டு செல்வார்கள். ஆனால் இன்று காலடி சத்தம் வித்தியாசமாக இருந்தது. யாரோ அவசரமாக இருப்பது போல் இருந்தது. கதவு திறந்தது. 3 ஆண்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்களில் ஒருவன் நான் முதல் நாள் என் கோப்பை பார்த்த அதே மனிதர். மற்ற இருவரின் முகங்கள் புதியவை. ஒருவன் அமைதியாக என் கையில் ஒரு உரையை கொடுத்தான். பிறகு மூவரும் எதுவும் பேசாமல் திரும்பி சென்றனர். கதவு மூடப்பட்டது. மீண்டும் அதே விசித்திரமான சத்தங்கள். நான் உரையை கையில் எடுத்துக் கொண்டேன். விரல்களால் திறந்தேன். உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. நீல நிற பேனாவால் எழுதப்பட்டிருந்தது. நான் படிக்க படிக்க என் கண்கள் காகிதத்தில் பதிந்தன. ஆனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என் இதயத்தில் கத்திகளை போல் இறங்கின. ஹலோ, இதை படித்து நீ அதிர்ச்சி அடைவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது உன்னிடமிருந்து மறைப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நீ இப்போது அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அம்மா, அதாவது உன் அத்தை, லண்டனில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது சிகிச்சைக்காக நிறைய பணம் தேவைப்பட்டது. அது என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். மேலும் படிக்க வேண்டாம் என்று என் இதயம் விரும்பியது. ஆனால் என் கைகள் நிற்கவில்லை. இதுதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்ட நேரம். எங்களுக்கு பணம் கிடைப்பதோடு உன் பெயரும் மறைந்திருக்கும் ஒரு வழி. அம்மா, அவள் மிகவும் நல்லவள், கண்ணியமானவள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு கேட்க யாரும் இல்லை என்றார். என் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. நான் அடுத்த வார்த்தைகளை படிக்கப் போகிறேன். ஆனால் என் கைகள் மறுத்தன. நான் உன்னை விற்றுவிட்டேன். இதை எழுதுவது எளிதல்ல, ஆனால் இதுதான் உண்மை. நான் விவாகரத்து ஆவணங்களில் கையெழுத்திட்டு விட்டேன். உன்னை அனுப்பிவிட்டேன். இப்போது நீ சுதந்திரமானவள். இந்த சிறையில் இனி உன்னை யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். உன் விலை நிர்ணயிக்கப்பட்டது, அதுவும் நல்ல விலைக்கு. இதுதான் கடைசி சொட்டு. நான் நன்றி சொல்ல வேண்டும். என் அம்மாவின் உயிரை காப்பாற்றினாய். நீ ஒருவேளை என்னை வெறுக்கலாம், ஆனால் உண்மையை சொல்ல போனால் நான் உன்னை ஒருபோதும் காதலித்தது இல்லை. நீ ஒரு தீர்வு, ஒரு பேரம். கடிதம் என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. நான் நீண்ட நேரம் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தேன். வெளியே கடலின் சத்தம் கேட்டது. அதுவும் என் நிலைக்கு துக்கம் கொண்டாடுவது போல் இருந்தது. அறையின் காற்று கனமாகி விட்டது. திறப்பில் இருந்து வரும் வெளிச்சமும் இப்போது மங்கிவிட்டது. என் கையில் இருந்த அந்த கடிதம்
இப்போது ஒரு ரசீது போல் தோன்றியது. என் அழகின் சட்டப்பூர்வ ரசீது. இரவு நேரமானதும் யாரோ கதவை தட்டினார்கள். நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு கதவு திறந்தது. ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் பார்ப்பதற்கு பங்காளியாக இருந்தாள். தலைமுடி சிக்கலாக இருந்தது. ஆடைகளும் விசித்திரமாக இருந்தன. உனக்கும் கடிதம் கொடுத்தார்களா என்று அவள் கேட்டாள். நான் தலையசைத்தேன். என் கணவர் ஒரு வீடியோ அனுப்பி இருந்தார். அதில் அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். சிறு வயது நட்பின் கடனை தீர்த்து விட்டேன். உன்னை விற்று என் வாக்கை நிறைவேற்றினேன் என்று கூறினார். அவள் சிரிக்கத் தொடங்கினாள். அது சிரிப்பு அல்ல, பைத்தியக்காரத்தனம் போல் இருந்தது. நான் அவளிடம் இது எவ்வளவு காலம் தொடரும் என்று கேட்டேன். அவள் நாம் விற்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும் வரை, பிறகு நாம் தூக்கி எறியப்படுவோம் என்றாள். அடுத்த 3 நாட்களில் பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒரு பெண் எதிர்த்து பேச முயன்ற போது அவள் கன்னங்களில் அறைகள் விழுந்தன. அவள் இழுத்துச் செல்லப்பட்டாள். மற்றவர்கள் கல்லாய் உட்கார்ந்திருந்தனர். எல்லோரும் தங்கள் முறைக்காக காத்திருப்பது போல. மதியம் கதவுக்கு அடியில் ஒரு புதிய செருப்பு வீசப்பட்டது. அதில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் ஒரு யூனிட் எண்ணும் இருந்தது. நான் செருப்பை அணியவில்லை. என் பெயரை பார்த்து நான் இப்போது ஒரு மனிதன் அல்ல, வெறும் ஒரு யூனிட் என்று உணர்ந்தேன். மாலையில் ஒரு மனிதன் வெள்ளை சீருடையில் வந்தான். கையில் ஒரு கோப்பு. அவர் தயாராக இரு, நாளை காலை நீ மாற்றப்பட வேண்டும் என்றார். எங்கே என்று நான் கேட்டேன். உன் விலைக்கு ஏற்ற இடம் இருக்கும் இடத்திற்கு என்றார். பிறகு அவர் சென்று விட்டார். காலை விடியும் முன் நான் எழுப்பப்பட்டேன். 2 ஆண்கள் அறைக்குள் வந்தனர். ஒருவரின் கையில் சீருடை போன்ற ஆடைகள் இருந்தன. மற்றவரின் கையில் ஒரு சிறிய பை இருந்தது. அவர்கள் இதை எடுத்துக்கொள், அணிந்து கொள், எந்த கேள்வியும் இல்லை என்றார்கள். நான் மறுத்தால் அவர்கள் பலவந்தமாக அணிவிப்பார்கள் என்பது போல் அவர்கள் கதவருகில் நின்று கொண்டனர். நான் அமைதியாக அந்த உடையை அணிந்து கொண்டேன். என் முகத்தின் பாதியை மறைக்கும் ஒரு முக்காடு என் தலையில் போடப்பட்டது. பையில் என் பழைய ஆடைகள் இருந்தன. அவை முதல் நாள் மாற்றப்பட்டவை போல ஒரு மூலையில் புதைந்திருந்தன. என் கடந்த காலம் இப்போது ஒரு சுமையாகி விட்டது போல். சிறிது நேரம் கழித்து நான் ஒரு படகில் அமர்த்தப்பட்டேன். மேலும் 3 பெண்களும் என்னுடன் இருந்தனர். எல்லோரும் அமைதியாக இருந்தனர். படகு சில மணி நேரம் ஓடியது. பிறகு ஒரு துறைமுகத்தில் இறங்கினோம். அங்கே ஏற்கனவே ஒரு வேன் இருந்தது. துபாயின் சாலைகளில் அந்த வேன் சென்று கொண்டிருந்தது. வெளியே பார்க்க எங்களுக்கு அனுமதி இல்லை. வேனில் மற்றொரு பெண்மணி இருந்தார். அவர் மீண்டும் மீண்டும் அமைதியாக இருங்கள், இங்கே எந்த கேள்வியும் கேட்காதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பல மணி நேரம் கழித்து ஒரு பெரிய கட்டிடத்தின் முன் வண்டி நின்றது. வெளியே ஒரு சாதாரண ஹோட்டல் போல் தோன்றியது. ஆனால் உள்ளே ஒரு வேறு உலகம் இருந்தது. சொர்க்கம் போன்ற தரை விரிப்பு, கண்ணாடி லிப்ட், பளபளக்கும் தரை மற்றும் நுழைவாயிலில் 3 வெவ்வேறு மொழிகளை பேசும் மக்கள். நாங்கள் பின்வாசல் வழியாக மேலே அழைத்துச் செல்லப்பட்டோம். கதவுகளில் எண்கள் எழுதப்பட்டிருந்த ஒரு நீண்ட பாதை, ஆனால் பெயர்கள் இல்லை. எனக்கு அறை எண் 408 கொடுக்கப்பட்டது. அறை சுத்தமாக இருந்தது, ஆனால் நிறமற்றது. ஒரு படுக்கை, ஒரு நாற்காலி, ஒரு அலமாரி. சுவரில் ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது ஒரு மூலையில். இது என்ன என்று நான் கதவை மூடியவரிடம் கேட்டேன். பாதுகாப்பு, இங்கே அனைத்தும் கண்காணிக்கப்படும் என்றார். பிறகு அவர் சிரித்துக் கொண்டு உன் நடத்தை கூட என்றார். பிறகு கதவை மூடி தாளிட்டு விட்டார். மாலை வரை யாரும் வரவில்லை. பிறகு திடீரென்று இன்டர்காம் ஒலித்தது. ஒரு குரல் கேட்டது. அறை எண் 408, தயாராக இரு, ஒரு பார்வையாளர் வருகிறார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். பார்வையாளரா? எதற்கு? சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. ஒரு அரேபியர் உள்ளே வந்தார். சுமார் 40 வயது. வெள்ளை உடைகள், தங்க மோதிரங்கள் மற்றும் ஒரு விலை உயர்ந்த வாசனை திரவியம். ஒரு கணம் அவர் நின்று என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார். பிறகு இவளை என் அறைக்கு அனுப்புங்கள் என்றார். பிறகு அவர் திரும்பி வெளியே சென்றார். காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பிறகு ஒருவன் என்னிடம் வா, நேரத்தை வீணடிக்காதே என்றான். நான் பின்னால் அடியெடுத்து வைத்தேன். எங்கே? ஏன்? இங்கே ஏன்? மறுப்பதற்கு இங்கு அனுமதி இல்லை. நீ எங்கு அழைக்கப்படுகிறாயோ அங்கு செல்ல வேண்டும். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை. காவலர் முன்னேறி என் கையை பிடித்து அமைதியாக என்னுடன் வருவதுதான் புத்திசாலித்தனம். சத்தம் போட்டால் அடுத்த விமானத்தில்
பங்களாதேசுக்கு அனுப்பப்படுவாய் என்றார். நான் வேறு வழியின்றி அவனுடன் நடக்கத் தொடங்கினேன். அவன் என்னை ஹோட்டலின் மற்றொரு மாடிக்கு அழைத்துச் சென்றான். அங்கு கதவின் பலகையில் விஐபி சூட் என்று எழுதப்பட்டிருந்தது. கதவு திறந்தது. நான் உள்ளே நுழைந்தேன். அதே மனிதர் சோபாவில் அமர்ந்திருந்தார். ஒரு கையில் சுருட்டு, மற்றொரு கையில் மொபைல். என்னை பார்க்காமல், நீ இந்தியாவில் இருந்து வந்தவளா என்றார். நான் தலையசைத்தேன். குரல் வரவில்லை. சரி, நல்லது. ஆனால் அமைதியாகவும் மௌனமாகவும் இரு. எனக்கு அமைதியான பெண்கள் பிடிக்கும் என்றார். பிறகு அவர் ஒரு மணியை அடித்தார். ஒரு வேலைக்காரன் வந்து அவர் அரபியில் ஏதோ சொன்னார். வேலைக்காரன் எனக்காக ஒரு பானம் கொண்டு வந்தான். ஒருவேளை ஜூஸ். குடி, உன் நாள் நீண்டதாக இருந்தது. நான் கண்ணாடி கோப்பையை கையில் எடுத்தேன். ஆனால் குடிக்கவில்லை. ஷேக் சிரித்துக் கொண்டே, முதல் முறையாகவா? பரவாயில்லை, உனக்கு பழகிவிடும் என்றார். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு வேலை செய்தேன். கண்ணாடி கோப்பையை தரையில் வீசி எறிந்தேன். நான் பழக்கப்படுத்தப்பட ஒரு பொருள் அல்ல என்றேன். ஷேக் எழுந்து காவலரை அழைத்தார். இவளை மீண்டும் கீழே அழைத்துச் செல்லுங்கள். இவள் இன்னும் தயாராக இல்லை என்றார். நான் மீண்டும் அறை எண் 408ற்கு கொண்டு செல்லப்பட்டு கதவு மூடப்பட்டது. அடுத்த நாள் மற்றொரு பெண் வந்தாள். அவளும் இந்திய பெண். நாங்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தோம். பிறகு அவள், இங்கு இருக்க வேண்டும் என்றால் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். யார் வாய் திறந்தாலும் அவர்கள் அடுத்த கப்பலில் இருப்பார்கள். எங்கு சென்றார்கள் என்று கூட தெரியாது என்றாள். நான் யாராவது இங்கு இருந்து தப்பித்து சென்றதுண்டா என்று கேட்டேன். துபாய் காவல்துறையிடம் ஒரு பெண் சென்றதாக கேள்விப்பட்டேன். ஆனால் அதன் பிறகு அதே காவல்துறையினரும் காணாமல் போய்விட்டனர் என்றாள். நாங்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம். கீழே ஒரு நீச்சல் குளம் இருந்தது. சில பெண்கள் நீந்திக் கொண்டிருந்தனர். அதே சீருடையில், அதே உயிரற்ற முகங்களுடன். இது ஹோட்டல் அல்ல, ஒரு சந்தை. இங்கே எல்லாம் விற்கப்படும். விலை மட்டுமே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அந்த பெண் சொன்னாள். பிறகு அமைதியாகி விட்டாள். இரவில் கதவுக்கு அடியில் ஒரு சீட்டு வீசப்பட்டது. அதில், உன் அடுத்த வாடிக்கையாளர் இரவு 8 மணிக்கு வருவார், தயாராக இரு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் சீட்டை பார்த்தேன். என் மனதிற்குள் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நடந்ததை வேறு யாருக்கும் நடக்க விட மாட்டேன். இந்த இருள் எப்போதும் இருக்காது. அதே நாளில் ஹோட்டலில் சில அசாதாரணமான செயல்பாடுகள் இருந்தன. ஊழியர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். சுவர்களில் உள்ள புள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டன. லாபியில் புதிய பூக்கள் வைக்கப்பட்டன. அறையின் வெளியே ஒரு காவலர் வந்து, இன்று ஒரு சிறப்பு விருந்தினர் வருகிறார், அனைவரும் விழிப்புடன் இருங்கள் என்று மட்டும் சொன்னார். நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். சிறப்பு விருந்தினருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் கேள்வி கேட்பதில் எந்த பயனும் இல்லை. மாலையில் கதவு திறந்தது. ஒரு புதிய உடை கொண்டு வரப்பட்டது. வெள்ளை மற்றும் நீல நிறத்தில். அழகாகவும் ஆனால் எளிமையாகவும் இருந்தது. அதனுடன் ஒரு குறிப்பு இருந்தது. இதை அணிந்து கொள், இன்று உன்னை கீழே அழைக்கலாம். நான் அந்த உடையை அங்கேயே வைத்து விட்டேன். எந்த ஒரு குறிப்பு அல்லது உத்தரவுக்கும் இனி எனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. என் உடலில் இருந்த உடையையே அணிந்திருந்தேன். 8 மணி அளவில் இன்டர்காம் ஒலித்தது. அறை எண் 408 தயாராக இரு. பார்வையாளர் உன்னை பார்க்க விரும்புகிறார். நான் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக கதவின் முன் நின்றேன். கதவு திறந்தது. காவலர் என்னை கீழே அழைத்துச் செல்ல சைகை செய்தார். நான் அவருடன் லிப்டில் ஏறினேன். லிப்டின் கண்ணாடி சுத்தமாக இருந்தது. கீழே செல்லும் போது நான் முதன் முறையாக என்னையே முழுவதுமாக பார்த்தேன். உலர்ந்த முகம், கண்களுக்கு அடியில் லேசான கருவளையங்கள் மற்றும் இப்போது என் முகம் போல் தெரியாத ஒரு முகம். லாபியில் சென்றபோது அங்கு நிறைய பேர் இருந்தனர். அனைவரின் பார்வையும் பரபரப்பாக இருந்தது. யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். யாரோ லேப்டாப்பில் குனிந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு இளைஞன் முற்றிலும் வித்தியாசமாக நின்றிருந்தான். உயரமானவன், பழுப்பு நிறம், கருப்பு உடைகள் மற்றும் கையில் ஒரு கோப்பு. அவன் என்னை பார்த்ததும் உடனடியாக உறைந்து போனான். அவன் கையில் இருந்து கோப்பு கீழே விழுந்தது. அவனது கண்கள் என் மீது பதிந்தன. காவலர், இவள்தான் பாருங்கள் என்று சைகை செய்தார். அவன் ஒரு கனவை நோக்கி செல்வது போல் மிகவும் மெதுவாக என் அருகில் வந்தான். நீயா என்று அவன் மெதுவாக சொன்னான், தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது போல். நான் எதுவும் சொல்லவில்லை. நான் என் கண்களை தாழ்த்திக் கொண்டேன். என் பெயர் ரோஹன் என்றான் அவன். நான் துபாயில் ஒரு ஜவுளி தொழிலின் உரிமையாளர்.
நான் இங்கு வேறு ஒரு வேலைக்காக வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் அவன் நிறுத்தினான். பிறகு பாக்கெட்டில் இருந்து ஒரு புகைப்பட சட்டத்தை எடுத்து என் முன் வைத்தான். இதை பார். படத்தில் ஒரு பெண் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளது உடைகள் மண்ணால் பூசப்பட்டிருந்தன. அவள் சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளது தலைமுடி கலைந்திருந்தது. அந்த முகம் என்னுடைய முகம்தான். இந்த படம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்டது. நான் அங்கு ஒரு வணிகத்திற்காக சென்றிருந்தேன். அப்போது நான் இந்த படத்தை சாதாரணமாக எடுத்தேன். ஆனால் பின்னர் இது என் ஒவ்வொரு கோப்பு, ஒவ்வொரு லேப்டாப், ஒவ்வொரு ஆல்பத்தின் ஒரு பகுதியாக மாறியது. நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு நினைவுக்கு வந்தது நான் குழந்தைகளுக்கு விளையாட கற்றுக் கொடுத்த அந்த நாள். அப்போது வாழ்க்கை சாதாரணமாக இருந்தது. கடினமானதாக இருந்தாலும் சுதந்திரமாக இருந்தது. நான் ஒருபோதும் நினைத்ததில்லை அதே முகத்தை ஒரு நாள் இங்கே இந்த நிலையில் இந்த இடத்தில் பார்ப்பேன் என்று. பிறகு அவன் சுற்றி பார்த்து மெதுவான குரலில், இங்கு எல்லாம் சரியாக இல்லை, எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவும் செய்யாவிட்டால் ஒருவேளை நீ நாளை இங்கு இருக்க மாட்டாய் என்பதும் எனக்கு தெரியும் என்றான். நான் முதல் முறையாக அவனது கண்களை பார்த்தேன். அதில் பயம், இரக்கம் மற்றும் வேறு ஏதோ ஒன்று இருந்தது. ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையின் கண்களில் அவர் வேலை செய்துவிட்டு வந்து என்னை மடியில் அமர்த்தும் போது இருந்த அதே உணர்வு. உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நான் மெதுவாக சொன்னேன். இந்த இடம் உடலை மட்டுமே கேட்கிறது, குரலை கேட்காது. நான் கண்டிப்பாக ஏதோ செய்வேன், அவன் உறுதியான குரலில் சொன்னான். இங்கே இன்னும் சில பெண்களும் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நான் காவல்துறையிடம் பேசுவேன், ஊடகங்களில் குரல் கொடுப்பேன். நீ மட்டும் தைரியத்தை இழக்காதே. அதே நேரத்தில் ஒரு காவலர் அருகில் வந்து, நேரம் முடிந்து விட்டது, வாருங்கள் என்றார். ரோகன் உடனடியாக ஒரு அட்டையை என் கையில் கொடுத்தான். இதில் என் நம்பர் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது போன் செய் அல்லது மெசேஜ் அனுப்பு. எதுவும் செய்ய முடியாவிட்டால் யாரிடமாவது இதை கொடு, நான் புரிந்து கொள்வேன். நான் அந்த அட்டையை எடுத்துக்கொண்டேன். எதுவும் சொல்லாமல் மீண்டும் லிப்டில் ஏறினேன். மேலே சென்றதும் கதவு மூடப்பட்ட போது நான் அந்த அட்டையையே பார்த்து கொண்டிருந்தேன். ரோஹன், இயக்குனர், ரமன் டெக்ஸ்டைல்ஸ், UAE. இது ஒரு கனவு அல்ல. என் நிலையை வெளியில் யாராவது புரிந்து கொண்டதாக முதல் முறையாக உணர்ந்தேன். அந்த இரவு தூங்குவதற்கு முன் நான் அந்த அட்டையை என் தலையணையின் கீழ் வைத்துக் கொண்டேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக என் இதயத்தில் இருந்து ஒரு உண்மையான பிரார்த்தனை வந்தது. அடுத்த நாள் அவன் மீண்டும் வந்தான். ஆனால் இந்த முறை எந்த பார்வையாளர் அட்டை அல்லது காவலருடன் அல்ல. ஒரு வேலைக்காரன் என் கதவை தட்டினான். கீழே செல்ல வேண்டும், விருந்தினர்கள் வந்துள்ளனர். என் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. நான் மெதுவாக அட்டையை என் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன். காவலருடன் கீழே சென்றேன். லாபியில் பார்த்தபோது அவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ரோஹன். இந்த முறை அவனது கண்களில் நேற்றைய உணர்வு இல்லை, ஒரு முடிவு இருந்தது. அவன் எதுவும் சொல்லவில்லை, என்னை மட்டுமே பார்த்தான். நான் புரிந்து கொண்டேன், அவன் இப்போது ஏதாவது செய்துவிட்டான் அல்லது செய்ய போகிறான். எங்கள் கண்கள் சந்திக்கும் நேரத்தில் ஹோட்டலின் பின்பகுதியில் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. மக்கள் லாபியில் இருந்து ஓடினர். ஒரு வேலைக்காரன் வரவேற்பறையின் தொலைபேசியில் இருந்து அழைக்க முயன்றான். ஆனால் ரோஹன் முன்னேறி தொலைபேசி கம்பியை இழுத்தான். காவல்துறை வந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் மூடுங்கள் என்று யாரோ அரபியில் கத்தினார்கள். 2 நிமிடங்களில் ஹோட்டலின் சூழ்நிலையே மாறிவிட்டது. கதவுகள் மூடப்பட்டன. காவலர்கள் ஓடினர். நான் பின்னால் சென்றேன். ரோஹன் உடனடியாக வந்து என் கையை பிடித்தான். இங்கேயே இரு, யாராவது வந்தால் நீ முற்றிலும் அமைதியாக இரு. அவன் நேராக வெளியே ஓடினான். சில நிமிடங்கள் கழித்து வெளியே இருந்து கார்களின் கதவுகள் திறக்கும் மற்றும் மூடும் சத்தம் கேட்டது. பிறகு ஏதோ உடைந்தது போல் ஒரு பலத்த சத்தம். நான் அங்கேயே நின்றேன். 2 காவல்துறையினர் உள்ளே வந்தனர். ஒருவரிடம் கேமரா, மற்றொருவரிடம் வயர்லெஸ். அவர்கள் முதலில் வரவேற்பறையின் கணினிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்தனர். 2 பெண் காவல்துறையினர் ஹோட்டல் ஊழியர்களை தடுத்தனர். ஒவ்வொரு கேமராவும் சரிபார்க்கப்பட்டது. ஒரு அதிகாரி என்னை பார்த்து, நீ எந்த நாட்டைச் சேர்ந்தவள் என்று கேட்டார். நான், இந்தியா, என் பெயர் பொம்மி என்று பதிலளித்தேன். அவர்கள் என்னை ஒரு படம் எடுத்து ஒரு பெண் அதிகாரியை அழைத்தனர். இவளை மேலே அழைத்துச் செல்லுங்கள், மற்ற பெண்களையும் வெளியே கொண்டு வாருங்கள். நாங்கள் மேலே சென்றபோது அறை எண் 405, 406, 409, 410 திறக்கப்பட்டிருந்தன.
ஒவ்வொரு அறையிலிருந்தும் ஒரு பெண் வெளியே வந்தாள். அனைவரும் பலவீனமாக இருந்தனர். கண்களில் தூக்கமும் பயமும் இருந்தது. அறை எண் 412 மூடப்பட்டிருந்தது. கதவு திறக்கப்பட்ட போது உள்ளே யாரும் இல்லை. வெறும் ஒரு படுக்கை மற்றும் ஒரு காலியான பாட்டில். ஒரு அதிகாரி தலையசைத்தார். இவள் சென்று விட்டாள். ஒருவேளை காலையிலேயே. சிறிது நேரத்தில் நாங்கள் 7 பெண்கள் கீழே இருந்தோம். காவல்துறையினர் அனைவரின் கோப்புகளையும் எடுத்து எங்களை ஒரு தனி காரில் அமர்த்தினர். நான் ரோகனை பார்த்தேன். அவன் வெளியே நின்று மொபைலில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்து உதடுகளால் நீ பாதுகாப்பா இருக்கிறாய் என்று மட்டும் சொன்னான். வண்டி காவல் நிலையத்தை அடைந்த போது அங்கே ஏற்கனவே 2 பெண்கள் இருந்தனர். நாங்கள் ஒருவராக உள்ளே அழைக்கப்பட்டோம். என் அறையில் ஒரு மேசை, ஒரு அதிகாரி மற்றும் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தனர். நீ இங்கு பலவந்தமாக வைக்கப்பட்டாயா என்று அதிகாரி கேட்டார். ஆம், நான் இங்கு ஏமாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டேன் என்றேன். நீ விற்கப்பட்டாயா? நான் தலையை குனிந்து ஆம் என்றேன். அவர்கள் என் வாக்குமூலத்தை எழுதினர். சில படங்களை காட்டினர். அதில் சில ஆண்கள் அறைகளுக்கு வருபவர்களாக இருந்தனர். நான் அவர்களை அடையாளம் கண்டு கையெழுத்திட்டேன். இன்னொரு பெண் வந்தாள். ஒருவேளை நேபாளிய பெண். அவள் என் சகோதரியும் என்னுடன் இருந்தாள். ஆனால் கடந்த வாரம் அவளை எங்கோ அழைத்துச் சென்றார்கள். அதன் பிறகு அவளை பற்றி எந்த செய்தியும் இல்லை என்றாள். நாங்கள் ஒரு காவலரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டோம். அங்கு நாங்கள் சில நாட்களுக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டோம். நாங்கள் ஒரு பெரிய மண்டபத்திற்கு வந்தோம். அங்கு நாங்கள் ஒன்றாக வைக்கப்பட்டோம். ஒரு சமூக ஆர்வலர் வந்து, உங்களில் யார் தங்கள் நாட்டிற்கு திரும்ப விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் நல்ல ஏற்பாடுகளை செய்வோம். சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க விரும்புபவர்களுக்கும் அது சாத்தியம் என்றார். இரவு நாங்கள் 3 பெண்கள் படுக்கையில் படுத்திருந்தோம். அமைதியாக. மற்ற 4 பேர் வேறு எங்கோ அனுப்பப்பட்டிருந்தனர். ஒருவேளை அவர்களது வழக்குகள் மிகவும் தீவிரமானதாக இருந்தன, அல்லது ஒருவேளை அவர்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. நான் இன்னும் ரோகனின் அட்டையை பாதுகாப்பாக வைத்திருந்தேன். அடுத்த நாள் அவன் காவலருக்கு அழைத்தான். நான் நேற்று ஹோட்டலில் இருந்து மீட்கப்பட்ட அந்த பெண்ணை சந்திக்க விரும்புகிறேன் என்றான். காவலர் நேரம் கொடுத்தார். அவன் வந்தான். அவன், நான் உன்னை இங்கு விட முடியாது. என் வீட்டில் இடம் இருக்கிறது. என் அம்மா நீ சில நாட்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றான். நான் மறுக்கவில்லை. யாருடனும் செல்வதும் ஒரு ஆபத்துதான். ஆனால் அவன் செய்ததை நான் இப்போது சந்தேகம் கொள்ளவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு நான் அவனுடன் அவனது வீட்டிற்கு சென்றேன். நான் ஒரு கதவில் காலடி வைத்த போது யாரோ, மகளே உள்ளே வா, நீ எங்களுக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு சுமை அல்ல என்றார்கள். அது இருள் இல்லாத முதல் மாலை. நான் அவனுடன் வீட்டிற்குள் நுழைந்த போது நான் முதலில் உணர்ந்தது அமைதி. ஆனால் இந்த அமைதி கடந்த அறைகளில் இருந்ததை போல் இல்லை. இங்கே கதவருகில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. சுவரில் தாய் தந்தையின் பழைய படங்கள் மற்றும் முற்றத்தில் நடப்பட்டிருந்த பூக்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. அவன் மெதுவாக, அம்மா இவள்தான், அவள் வந்து விட்டாள் என்றான். 50 முதல் 55 வயதுள்ள ஒரு பெண் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தாள். கையில் மாவு வாசனை மற்றும் கண்களில் மனதின் வெளிச்சம். அவள் ஒரு முகத்தை சில நிமிடங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு முன்னேறி என் தலையில் கை வைத்தாள். அவள் விரல்களை என் தலைமுடியில் விட்டு, மகளே உள்ளே வா, வெயிலில் ஏன் நிற்கிறாய் என்றாள். நான் ஒரு அடி எடுத்து வைத்து அவளது கையை பிடித்தேன். கையில் வெதுவெதுப்பு இருந்தது. என் இதயத்தில் ஒரு அறிமுகமில்லாத பயம். ஆனால் அவளது விரல்கள் அந்த பயத்தை வெளியே இழுத்து விட்டது போல் இருந்தது. அறை சிறியதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. ஒரு ஒற்றை படுக்கை, ஒரு மர அலமாரி மற்றும் சூரிய ஒளி உள்ளே வரும் ஒரு ஜன்னல். இந்த அறை உன்னுடையது. நீ விரும்பும் வரை இங்கு இருக்கலாம் என்று ரோகன் பொருட்களை ஒருபுறம் வைத்துவிட்டு சொன்னான். இங்கே நீ முழு அமைதியையும் ஓய்வையும் பெறுவாய். என் தந்தை நினைவுகள் இந்த வீட்டில் உள்ளன. இந்த வீட்டில் இப்போது நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவனது அம்மா என் அருகில் அமர்ந்து என் கைகளை பிடித்து எந்த கேள்வியும் கேட்காமல் என் முகத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ தெரிந்து கொள்ள முயற்சிப்பது போல். அவளது கண்களில் மற்றவர்களின் கண்களில் இருந்த கேள்விகள் இல்லை. நான் பாதுகாப்பாக உணர வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டுமே இருந்தது. மகளே நீ சாப்பிடுகிறாயா? நான் பருப்பு சாதம் செய்து கொண்டிருந்தேன் என்று அவள் கேட்டாள். நான் தலையசைத்தேன். குரல் வரவில்லை. பிறகு அவள் சமையலறைக்கு சென்றாள். ரோகன் நின்று கொண்டிருந்தான்.
பிறகு மெதுவாக, சில சமயங்களில் ஒரு மனிதனுக்கு குரல் அல்ல, ஒரு சைகை தேவைப்படுகிறது. நீ எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நீ சமாதானமாக இருக்க விரும்புகிறாய். அது இப்போது போதும் என்றான். நான் படுக்கையில் அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். கீழே ஒரு சாதாரண சாலை இருந்தது. குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒரு பெண் காய்கறி விற்பவனுடன் பேரம் பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு பூனை தெருமுனையில் அமர்ந்திருந்தது. இது எல்லாம் சாதாரணமாக தோன்றியது. ஆனால் எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவனது அம்மா தட்டில் உணவை வைத்து உள்ளே அனுப்பினார். மகளே, உன் கையால் சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. நாங்கள் உன்னை எங்கள் மகள் என்று நினைக்கிறோம். நான் ஒரு கவளத்தை வாயில் வைத்தேன். ஆனால் என் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. எனக்கு எந்த விலையும் இல்லாமல் ஏதாவது கிடைத்தது இதுவே முதல் முறை. அவனது அம்மா என் அருகில் வந்து என் தலையை தன் மடியில் வைத்து, மகளே, கடவுள் யாரையும் சோதிப்பார், ஆனால் அவரது கருணை பெரியது. நீ இங்கு இருப்பது அவருடைய கருணையின் அடையாளம் என்றார். அடுத்த நாள் ரோகன் என் முன் சில கோப்புகளை வைத்தார். இவை காவல்துறையில் இருந்து நாங்கள் பெற்ற உன் ஆவணங்கள். நீ இப்போது சட்டபூர்வமாக சுதந்திரமாக இருக்கிறாய். விரும்பினால் இந்தியா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம், அல்லது இங்கு இருந்து புதிய ஆவணங்களுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். நான் சில நிமிடங்கள் யோசித்து, நான் இந்தியாவுக்கு திரும்ப விரும்புகிறேன் என்றேன். அங்கு என் அப்பா இருக்கிறார். அவர் இன்னும் என்னை தன் மகள் என்று நினைக்கிறார் என்றேன். அவன் தலையசைத்து, சரி, நாம் அனைவரும் ஒன்றாக செல்வோம் என்றான். அடுத்த சில நாட்கள் அமைதியாக கழிந்தன. நான் தினமும் ரோகனின் அம்மாவுடன் சமையலறையில் நேரம் செலவழித்தேன். சில சமயங்களில் அவரது பேச்சை கேட்பேன். சில சமயங்களில் சிறிய வேலைகளை செய்வேன். நான் அவருடன் பூஜை கூட செய்தேன். அவர் எனக்கு ஆசீர்வதித்தார். ஒரு மாலை ரோகன் வந்து, என் அம்மா, நீ உன் கிராமத்திற்கு போன் செய்து உன் அப்பாவிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார் என்றான். என் கைகள் நடுங்க தொடங்கின. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என் குரலை அடையாளம் காண்பாரா? ரோகன் மொபைலை என் கையில் கொடுத்தான். நான் நம்பரை டயல் செய்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. 5 முறை ரிங் ஆனது. பிறகு யாரோ போனை எடுத்தனர். அப்பா, நான் பொம்மி என்றேன். பிறகு அமைதி. நான் பொம்மி பேசுகிறேன் என்றேன். பல நிமிடங்கள் கழித்து ஒரு குரல் வந்தது. அழுதபடி உடைந்த குரலில், என் மகள் பொம்மி, நீ உயிரோடு இருக்கிறாயா? நான் எதுவும் சொல்லவில்லை. தலையை மட்டும் அசைத்தேன். என்னால் பேச முடியவில்லை. நீ உயிரோடு இருக்கிறாயா? கடவுளுக்கு நன்றி. நீ திரும்பி வருவாய் என்று நான் நம்பிக்கையை இழந்து விட்டேன் என்றார். நான் போனை துண்டிக்கவில்லை. ஆனால் சிறிது நேரம் இருபுறமும் அமைதி இருந்தது. வார்த்தைகளை விட அதிகமாக பேசும் அமைதி. அதே இரவு நான் மொட்டை மாடிக்கு சென்று வானத்தை பார்த்து என் இதயத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். நான் இனி ஒருபோதும் என்னை உடைத்துக் கொள்ள மாட்டேன். இந்த வீடு, இந்த மக்கள், எந்த விலையும் இல்லாமல் அன்பு செய்பவர்கள் என் அதிர்ஷ்டத்தின் ஒரு பகுதி. அது இதுவரை மறைக்கப்பட்டிருந்தது. இந்தியா திரும்புவதற்கான தேதி நிர்ணயிக்கப்பட்ட போது எனக்கு ஒரு வித்தியாசமான அமைதியின்மை தொடங்கியது. எல்லாம் சரியாக தோன்றியது. ஆனால் என் இதயத்தில் ஒரு வெறுமை இருந்தது. அதை யாராலும் நிரப்ப முடியவில்லை. பகலில் நான் எல்லோரிடமும் சிரித்தேன், வேலை செய்தேன், ரோகனின் அம்மாவுடன் நேரம் செலவழித்தேன். ஆனால் இரவு வந்ததும் எல்லாம் மாறிவிடும். தூக்கம் வரும், ஆனால் அமைதி இருக்காது. தூங்க முயன்ற போது அதே அறை, அதே முகங்கள், அதே குரல்கள் என் மனதில் எதிரொலிக்க தொடங்கின. கனவுகளில் சில சமயங்களில் அந்த அரேபிய ஷேக் வருவார். சில சமயங்களில் என் பெயர் எழுதப்பட்ட அந்த கதவு யாரோ என் வாயை மூடியது போல, என்னால் பேச முடியவில்லை என்பது போல் அடிக்கடி தோன்றும். ஒரு இரவு திடீரென்று நான் கத்தி எழுந்தேன். மூச்சு திணறல் ஏற்பட்டது. நான் வியர்வையில் நனைந்திருந்தேன். அறையில் இருள் இருந்தது. கதவின் அடியில் இருந்து லேசான வெளிச்சம் மட்டுமே வந்தது. நான் படுக்கையில் இருந்து எழுந்து அறையின் மூலையில் சென்றேன். என் முழங்கால்களை என் மார்போடு அணைத்து என்னை நானே சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் கண்களை மூடியதும் எல்லாம் மீண்டும் வந்துவிடும். கதவு திறந்தது. ரோகன் கையில் ஒரு கண்ணாடி தண்ணீருடன் உள்ளே வந்தான். என் அருகில் அமர்ந்து கண்ணாடி கோப்பையை என் கையில் கொடுத்தான். குடி, நிதானமாக சுவாசி என்றான். நான் அமைதியாக கோப்பையை பிடித்தேன். 2 மடக்கு குடித்தேன்.
என் கைகள் நடுங்கின. அவன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். பிறகு மெதுவாக, பொம்மி, நீ இரவில் விழித்திருக்கிறாய் என்று எங்களுக்கு தெரியும் என்றான். நான் தலையை குனிந்து கொண்டேன். இவையெல்லாம் காலப்போக்கில் முடிவடையாது. ஆனால் நீ அதை உன் இதயத்தில் இருந்து வெளியேற்றாவிட்டால் அது உன் வாழ்நாள் முழுவதும் தொடரும். உன் வாழ்க்கை இப்போது உன் கையில் உள்ளது. நீ விரும்பினால் அதை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம், அல்லது நீ விரும்பினால் அதை மீண்டும் வாழ ஆரம்பிக்கலாம் என்றான். நான் முதல் முறையாக அவனது வார்த்தைகளுக்கு கவனம் கொடுத்தேன். அதே இரவு மீண்டும் ஒரு கனவு வந்தது. ஆனால் நான் சரியாக இருந்தேன். நான் எழுந்து அமைதியாக தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்தேன். கதவு திறக்கவில்லை. ஒருவேளை ரோகன் சென்று விட்டான். ஆனால் அவன் என் அமைதியை நம்பினான். ஒரு நாள் அவன், நீ எங்களுடன் கிராமத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் அப்பாவை சந்திப்போம். இப்போது உன்னால் காத்திருக்க முடியாது என்றான். நான் அவரை சந்தித்தால் அவர் என்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டேன். அப்படி இருந்தாலும் நீ உன் கடமையை செய்து விட்டாய். மீதமுள்ளவை அவருடைய விருப்பம் என்றான். நான் ஒப்புக்கொண்டேன். வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன் ரோகனின் அம்மா எனக்கு ஒரு சிவப்பு நிற துப்பட்டாவை கொடுத்தார். அதில் வேலைப்பாடு இருந்தது. இது என் திருமணத்தின் போது அணிந்தது. உனக்கு தருகிறேன். நீ எங்கு சென்றாலும் இதை உன் தலையில் போட்டுக்கொள். இது மரியாதையின் அடையாளம் என்றான். நான் துப்பட்டாவை பிடித்தேன். என் இதயத்தில் ஒரு அடுக்கு திறந்தது போல் உணர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் புறப்பட வேண்டியிருந்தது. நான் தினமும் இரவு படுத்த போது இனி நான் அலறக்கூடாது என்று முயற்சி செய்வேன். என் தூக்கத்தில் மூழ்கி இருக்கும் குரல்களை நான் விழுங்கி விடுவேன். ரோகன் இன்னும் அடிக்கடி விழித்திருப்பான். ஆனால் அமைதியாக நான் எனக்கே ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவனுக்கு தெரிந்ததால் அவன் அருகில் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல். இரவுகள் இன்னும் ஆழமாக இருந்தன. ஆனால் காலையின் நம்பிக்கை இப்போது திறப்பில் இருந்து எட்டி பார்த்தது. பயணத்திற்கான ஏற்பாடுகள் முடிந்த போது ரோகன் அமைதியாக எனக்கு அந்த பையை கொடுத்தான். அதில் என் உண்மையான உடைகள், அடையாள அட்டை மற்றும் சில ஆவணங்கள் இருந்தன. நான் அந்த பையை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். நான் இப்போது மீண்டும் என்னை அடையாளம் காண முடியும் என்பதற்கு என் கைகளில் அந்த ஆதாரம் இருந்தது. என் பெயரால், என் அடையாளத்தால். பல மாதங்கள் கடந்து விட்டன. நான் என் விருப்பம் இல்லாமல் ஒரு வெற்று ஆவணமாக ஒரு அறையில் விழித்த அந்த நாளுக்கு பிறகு பயணத்தின் தொடக்கம் துபாய் விமான நிலையத்தில் இருந்து தொடங்கியது. ரோகன் போர்டிங் பாஸை என் கையில் வைத்து, இது உன்னுடையது மட்டுமே என்றான். இதில் உன் பெயர் இருக்கிறது, வேறு யாருடையதும் இல்லை. விமானத்தின் ஜன்னலில் இருந்து மேகங்களை பார்த்தபோது நான் திரும்பி செல்வது சாத்தியமா என்று நினைப்பதையே விட்டுவிட்டு அந்த நிமிடங்கள் நினைவுக்கு வந்தன. இப்போது இதயம் நின்றுவிடும் அளவுக்கு அந்த இடம் நெருக்கமாக இருந்தது. ரோகன் அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்தான். ஆனால் நாங்கள் அதிகம் பேசவில்லை. பயணத்தின் போது அமைதிதான் அதிகம் பேசுகிறது. சென்னை விமான நிலையத்தில் நாங்கள் இறங்கிய போது வெயில் மங்கலாக இருந்தது மற்றும் லேசான மேகங்கள் நிறைந்த சூழலில் குளிர் என்னை வரவேற்றது. என் கால்கள் தரையில் பட்டதும் பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் தரையில் நடப்பது போல் ஒரு கணம் உணர்ந்தேன். என் எலும்புகள் மீண்டும் தங்கள் இருப்பை நினைவுபடுத்தி கொண்டது போல. வண்டியை ரோகனின் பழைய ஓட்டுநர் ஓட்டிக் கொண்டிருந்தார். அவர் வழியில் கிராமத்தை பற்றிய தகவல்களை எனக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். புதிய சாலைகள் போடப்பட்டுள்ளன. இந்த பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டுள்ளது. உன் அப்பா மிகவும் வயதாகிவிட்டார். தினமும் சோர்வாக ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து விடுகிறார். கோயிலுக்கு எதிரே நாங்கள் கிராமத்தின் வெளியே வந்தபோது நான் ஜன்னலில் இருந்து அதே மரங்கள், அதே மண் சாலைகள், அதே மண் வாசனை, என் சிறு வயது காட்சிகள் ஒவ்வொன்றாக என் கண்களுக்கு முன்னால் வரத் தொடங்கின. ஆனால் என் இதயத்தில் ஒரு பயம் இருந்தது. அப்பாவின் நடத்தை எப்படி இருக்கும்? அவர் என்னை பார்த்ததும் கதவை மூடிவிட்டால், அவர் நீ என் மகள் அல்ல என்று சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும்? தெருவில் வண்டி நின்றது. நான் கதவை திறக்க போகும்போது ரோகன் என் கையை பிடித்தான். உன்னை அடையாளம் காண மறுப்பவர்கள் உன் உண்மையை அழிக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்றான். நான் கதவை திறந்து மெதுவாக உள்ளே அடியெடுத்து வைத்தேன். வீடு அப்படியே இருந்தது. மண் சுவர்கள், பழைய இரும்பு கதவு, மேலே கூரையில் தொங்கும் செங்கல்களுடன் கூடிய துணி கயிறு. கதவை தட்டினேன். எந்த சத்தமும் இல்லை.
மீண்டும் தட்டினேன். பிறகு கதவு திறந்தது. உள்ளிருந்து இப்போது பெரியவளாகிவிட்ட என் தங்கை வந்தாள். அவள் ஒரு கணம் நின்று அவளது கண்களை நம்பவில்லை. பொம்மி அக்கா என்றாள். நான் கண்ணீருடன் தலையசைத்தேன். அவள் பின்னால் சென்று, அப்பா, பொம்மி அக்கா திரும்பி வந்துவிட்டாள் என்று கத்தினாள். நான் உள்ளே நுழைந்தேன். முற்றத்தில் பழைய மர நாற்காலி, அடுப்பின் அருகில் வைக்கப்பட்ட மண்பானை மற்றும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த அப்பா. நான் முன்னேறும் போது என் கண்களில் இருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. என் கால்களில் உயிர் இல்லை. நான் அப்பாவின் முன் சென்றபோது அவர் தரையில் அமர்ந்து 2 கைகளையும் உயர்த்தி என் கால்களை பிடித்தார். மகளே, உன்னை நான் ஒரு பிணம் போல் அனுப்பி வைத்தேன். ஆனால் நீ உயிரோடு திரும்பி வந்திருக்கிறாய் என்றார். என் கண்ணீர் நின்ற பாடில்லை. நான் குனிந்து என் அப்பாவின் தோளில் சாய்ந்தேன். அவர் என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதார். வீட்டின் மற்றவர்கள் கூடிவிட்டனர். சிலர் கதவருகில் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் ஜன்னலில் இருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். ரோகன் ஒரு புறம் அமைதியாக நின்றிருந்தான். இந்த கணம் எங்களுடையது மட்டுமே என்பது போல். அப்பா என்னை பார்த்து, என்ன நடந்தது, இத்தனை நாட்களாக எங்கு இருந்தாய் என்று கேட்டார். நான், அப்பா, உயிரோடு இருந்தேன், அவ்வளவுதான் என்றேன். அவர் என் தலையில் கை வைத்து, நீ எனக்கு இறந்து போயும் உயிரோடுதான் இருந்தாய். நீயோ அல்லது உன்னை பற்றிய செய்தியோ வரும் என்று நான் தினமும் பிரார்த்தனை செய்தேன். இன்று கடவுள் 2ஐயும் கொடுத்து விட்டார் என்றார். ரோகன் சில நிமிடங்களுக்கு பிறகு முற்றத்திலிருந்து வெளியேறினான். ஒருவேளை அவனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியுள்ளது என்று அவன் உணர்ந்திருக்கலாம். அந்த இரவு நான் சிறு வயதில் படுத்த அதே அறையை மீண்டும் பார்த்தேன். அதே படுக்கை, அதே சுவரில் இருந்த பழைய கடிகாரம், அது இன்னும் நின்று போயிருந்தது. நான் அப்பாவிடம், நான் திரும்பி வருவேன் என்று நினைத்தீர்களா என்று கேட்டேன். நான் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் வாயால் எதுவும் சொல்லவில்லை. அவர் மனதிற்குள் நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் எப்படி எடுத்துச் செல்கிறாரோ அப்படியே அவர் மீண்டும் கொண்டு வரவும் முடியும் என்றார். அடுத்த நாள் அக்கம் பக்கத்தில் இந்த செய்தி பரவியது. மக்கள் பார்க்க வரத் தொடங்கினர். சில கண்களில் அன்பு இருந்தது, சிலவற்றில் கேள்விகள் நிறைந்திருந்தன, சிலவற்றில் வெறுமனே வேடிக்கை பார்க்க வந்திருந்தன. ஆனால் அப்பா ஒவ்வொருவரிடமும், இவள் என் மகள், என் பொம்மி, இவளுக்கு உதவியவன் என் மகன் என்று தெளிவாக கூறினார். அவரது குரலில் உறுதி இருந்தது. எந்த சந்தேகமும் இல்லை. இரவில் ரோகன் முற்றத்தில் அமர்ந்திருந்தான். நான் அவனிடம் ஒரு கப் டீயுடன் சென்றேன். நன்றி என்றேன். எதற்காக என்று அவன் கேட்டான். என்னை மீண்டும் கொண்டு வந்ததற்கு என்றேன். அவன் டீயை எடுத்து மெதுவாக, நான் உன்னை கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். உண்மையான திரும்ப பெறுவது நீ மீண்டும் வாழ்வதுதான். அதை நீதான் செய்ய வேண்டும் என்றான். நான் அப்பாவின் வீட்டிற்கு திரும்பி வந்து சில நாட்களே ஆகியிருந்தன. ஆனால் பல ஆண்டுகளாக இருந்த சோர்வு ஒரு மென்மையான கையால் மெதுவாக அகற்றப்படுவது போல் இருந்தது. நான் தினமும் காலை முற்றத்தை துலக்குவேன். அப்பாவின் பழைய தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றுவேன். பிறகு அறையில் வந்து அமைதியாக அமர்ந்திருப்பேன். இவை அதே சுவர்கள், அதே கிராமம். ஆனால் நான் இங்கு சிரித்து விளையாடி கனவு கண்ட பழைய பெண்ணாக இல்லை. இப்போது நான் ஒவ்வொரு அடியையும் அளந்து வைத்தேன். இந்த வாழ்க்கை என்னுடையது அல்ல, வேறு யாருடையதோ போல். நான் ஒரு கடனை தீர்க்க வந்தவள் போல். ஆனால் இன்னும் ஏதோ உள்ளுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது. ஒருவேளை எனக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தவன் இன்றும் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. என்னை ஒரு மனிதனாக அல்ல, ஒரு பேரம் பேசும் பொருளாக நினைத்து எனக்கு விலை நிர்ணயித்தவன். இந்த எண்ணம் என் உள்ளத்தில் ஒரு மூலையை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருந்தது. அடுத்த நாள் காலை ரோகன் போன் செய்தான். அவன், பொம்மி, நீ உன் பழைய வாழ்க்கையை மீண்டும் பெற மிகவும் முயற்சி செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது உனக்கு எளிதாக இருக்காது. ஏனென்றால் எங்கோ உன் உள்ளே ஒரு கோபம் வளர்கிறது. இப்போது அந்த கோபத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் உன் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் நேரம் வந்துவிட்டது என்றான். நான், எனக்கு புரியவில்லை என்றேன். அவன், உன் திருமணம் தொடர்பான எந்த ஆதாரங்கள், படங்கள் உன்னிடம் இருந்தாலும் அனைத்தையும் சேகரித்துக் கொள். நான் இன்னும் சிறிது நேரத்தில் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்றான். இதை கேட்டதும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் ஓரளவு யூகிக்க முடிந்தது. அதோடு என் உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கத் தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து ரோகன் வந்தான். என்னிடம் இருந்த ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொடுத்தேன்.
பிறகு நாங்கள் இருவரும் எஸ்பி அலுவலகத்திற்கு சென்றோம். அங்கு நான் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கூறினேன். என் அத்தை என்னை எப்படி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார், அங்கு மருத்துவர் எப்படி ஊசி போட்டார், அதன் பிறகு எனக்கு எதுவும் நினைவில் இல்லை என்பதையெல்லாம் விளக்கினேன். என் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அன்று இரவே காவல்துறையினர் அந்த மருத்துவரை கைது செய்தனர். முதலில் அவன் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் காவல்துறையின் கடும் நடவடிக்கைகளுக்கு பிறகு அவன் உடைந்து போனான். இத்தனை நாட்களாக எத்தனையோ பெண்களின் வாழ்க்கையை இதேபோல் மயக்க ஊசி போட்டு அழித்திருப்பதாக அவன் ஒப்புக்கொண்டான். அவன் தொடர்பு வைத்திருந்தவர்களின் பெயர்களையும் அடையாளங்களையும் கூட கொடுத்தான். இந்த கும்பலை இந்தியாவில் இருந்தபடியே சிலர் நடத்தி வந்தனர். மேலும் சிலர் வெளிநாடுகளில் இருந்தும் இதை இயக்கி வந்தனர். பலரை கைது செய்து பல பெண்களை காப்பாற்றிய போது என் உள்ளத்தில் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் பிறந்தது. மெதுவாக இந்த செய்தி காட்டு தீ போல் பரவியது. பெரிய பெரிய செய்தி சேனல்கள் மற்றும் நிருபர்கள் இதை பற்றி செய்திகள் வெளியிடத் தொடங்கினர். இதன் ஆரம்பம் என்னிடம் இருந்து தொடங்கியதால் என்னை பேட்டி காண தொடங்கினர். இந்த ஆபத்தான போராட்டத்தை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்று கேட்டனர். ரோகன் என்னிடம் எச்சரித்தான். இப்போது நீ ஒரு தனி மனிதனுக்கு எதிராக அல்ல, ஒரு பெரிய வலைப்பின்னலுக்கு எதிராக நிற்கிறாய். அவர்களுக்கு பல முகங்கள் உள்ளன. இப்போது நீ வெளியில் வந்திருப்பதால் அவர்கள் உன்னை அடையாளம் கண்டு உனக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கலாம். நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை கேட்டு நான் பயப்படவில்லை. மாறாக என் மனதில் ஒரு நிம்மதி உண்டானது. இத்தனை நாட்களாக நான் அனுபவித்த துன்பங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தோன்றியது. ஆனால் எனது உண்மையான குற்றவாளிகள் இன்னும் வெளியேதான் இருந்தனர். ரோகன் அப்பாவிடம் எல்லாவற்றையும் கூறி இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருப்பது பாதுகாப்பானது அல்ல என்று விளக்கினான். அவனது வார்த்தைகளை நம்பி அப்பா என்னை அவனுடன் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புவதற்கு சம்மதித்தார். இப்போது அவருக்கு ரோகனின் மீது நம்பிக்கை ஏற்பட தொடங்கி இருந்தது. பிறகு நான் எப்போதிருந்து காத்திருந்தேனோ அந்த மாலை வந்தது. ரோகன் என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு என் எதிரில் 2 பேர் நின்றிருந்தனர். என் அத்தையும் அவளின் மகனும். அவர்கள் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தனர். காவல்துறையினர் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக கூறினர். இருப்பினும் அவர்கள் என்னை தவிர வேறு எந்த பெண்ணுக்கும் இப்படி செய்யவில்லை. ஏனெனில் அவர்கள் தொழில்முறை குற்றவாளிகள் இல்லை. கட்டாயத்தின் பேரில் இதை செய்ததாக கூறினர். சிகிச்சைக்காக பணம் தேவைப்பட்டது. ஆனால் கட்டாயம் என்பது மற்றொருவரின் வாழ்க்கையை அழிப்பதற்கான உரிமம் அல்ல. அதனால்தான் அவர்கள் இப்போது தங்கள் குற்றத்திற்கான தண்டனையை ஏற்க தயாராக இருந்தனர். அடுத்த நாளே நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் ஒவ்வொருவராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நான் சாட்சியம் அளித்த பிறகு மேலும் பல பெண்கள் துணிந்து முன் வந்தனர். அவர்களும் இத்தகைய நபர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மெதுவாக இந்த நீதி போராட்டத்தில் நான் மட்டும் தனியாக இல்லை. எங்கள் அனைவரின் சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டனர். என் அத்தை அழுது கொண்டே தங்கள் குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்டார். இதையெல்லாம் கட்டாயத்தின் பேரில் செய்ததாக கூறி சாபமிட்டார். ஆனால் நான் அவரை திரும்பி ஒரு முறை கூட பார்க்கவில்லை. ஏனெனில் குற்றம் என்பது குற்றம்தான். அதன் பின்னால் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த சம்பவத்திற்கு பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக பணிபுரியும் பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நலச்சங்கங்கள் என்னை அழைக்க தொடங்கின. அங்கு மக்கள் என்னிடம் கேட்டனர், நீ எப்படி தப்பித்தாய்? இந்த போரை நீ எப்படி எதிர்கொண்டாய்? நான் கூறினேன், நான் தப்பிக்கவில்லை, நான் காப்பாற்றப்பட்டேன். ஆனால் இப்போது நான் மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக நிற்கிறேன். நான் என் கதையை சொல்லும் போது தங்கள் கதைகளை இதயத்தில் அடக்கி வைத்திருந்த பல பெண்கள் அங்கு இருந்தனர். அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் இத்தகைய துன்பங்களை அனுபவித்ததாக கூறினர். என் கண்களில் கண்ணீர் வருவதை கண்டு நான் அவர்களின் கைகளை பிடித்து, நடந்ததற்கு இத்தகைய நபர்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போது நாம் வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறினேன். இன்று நான் அமைதியாக இருந்த, விற்கப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் குரலாக இருக்கிறேன். இப்போது என் மதிப்பை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. ஏனெனில் இப்போது நான் எனது மதிப்பை அறிந்திருக்கிறேன். இப்போது என் குரல் எனக்காக மட்டுமல்ல, கேட்க விரும்புபவர்களுக்கும் கேட்க மறுப்பவர்களுக்கும் கூட. பெண்களின் உரிமைகளுக்காக பணிபுரியும் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது.
அந்த போராட்டத்தில் நான் அவர்களுடன் சேர்ந்து தோளோடு தோள் நின்று பணிபுரிய வேண்டும் என்று கேட்டனர். ரோகன் எனக்கு தைரியம் கொடுத்ததால் நான் அந்த நிறுவனத்தில் சேர்ந்தேன். இன்று நான் அழிந்து போன அல்லது அழிவின் விளிம்பில் இருந்த எத்தனையோ பெண்களை காப்பாற்றி இருக்கிறேன். இப்போது என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. என் உள்ளத்தில் இருந்த கோபமும் இப்போது முற்றிலும் குறைந்து விட்டது. ஒரு புதிய பொம்மி இப்போது சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலை அப்பா என்னிடம், மாலை நன்றாக தயாராக இரு, உன்னை பார்க்க ஒருவர் வரப்போகிறார் என்று கூறினார். இதை கேட்டவுடன் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான பரபரப்பு ஏற்பட்டது. கேள்விகளும் எழுந்தன. உண்மையில் அவர் வருவாரா? நான் அப்பாவிடம் கேட்க முயற்சித்தேன். ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. மாலை 3 கார்கள் வந்து வீட்டின் எதிரில் நின்றன. காரில் இருந்து ரோகன் இறங்குவதை பார்த்தபோது என் இதய துடிப்பு அதிகமானது. கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. நான் காலை முதல் இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தேன். இந்த முகத்தை நான் என் எதிரில் பார்க்க விரும்பினேன். ஆனால் இதை யாரிடமும் சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை. ரோகன் என்னை பார்த்து தனது முகத்தில் ஒரு மெல்லிய பொறுப்பு சிரிப்பை வெளிப்படுத்தினான். அவனது அம்மா என் அருகே வந்து என் தலையில் அன்பாக கை வைத்தார். சில சம்பிரதாயமான பேச்சுக்கள் நடந்தன. திருமண தேதியும் நிர்ணயிக்கப்பட்டது. எனக்காக பல பரிசுகள் கொண்டு வந்திருந்தனர். அதில் உடைகள், நகைகள் மற்றும் பல பொருட்கள் இருந்தன. ஒரு வாரம் கழித்து திருமணம் இருந்தது. மிக எளிமையான முறையில் நடந்தது. அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனெனில் அவரது பிரியமான மகளின் வாழ்க்கை மீண்டும் தொடங்க போகிறது. ஒரு வாரத்திற்கு பிறகு எனக்கும் ரோகனுக்கும் நன்றாக திருமணம் நடந்தது. ஒரு நாள் என் நரகமான வாழ்க்கை மீண்டும் சொர்க்கமாக மாறும் என்று நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இவை அனைத்தும் ரோகனின் காரணமாகவும் கடவுளின் அருளாலும் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு ரோகன் இந்தியாவில் தங்குவதற்கு முடிவெடுத்தான். அவன் இங்குள்ள தனது தொழிலை கவனித்துக் கொள்கிறான். துபாயில் உள்ள வேலைகளை மாதம் 2 அல்லது 3 முறை அங்கு சென்று பார்த்துக் கொள்கிறான். நான் இப்போதும் எனது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இது எனக்கு ஒரு புதிய பொம்மியாகவும் ஒரு புதிய அடையாளத்தையும் கொடுத்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.